வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரொம்ப நியரஸ்ட்லேங்க. பிள்ளையார்பட்டி டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதோடைய மனை அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 1475 சதுரடிங்க. பில்டப் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, 1015 சதுரடி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, 915 சதுரடி. கிட்டத்தட்ட வந்து 1930 சதுரடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. 30 ஃபீட் வந்து கார்னர் பிளாட்டுங்க இது. அதாவது வந்து வடக்கு, மேற்கு கார்னர் பிளாட்டில வந்து அமைஞ்ச ஒரு வீடுங்க. நல்லா ஒரு எலிகென்ட்டான ஒரு எலிவேஷன் குடுத்துருக்குறாங்க. நெறைய பேர் வந்து இந்த டியூப்ளெக்ஸில வந்து அதாவது மேலேயும் கீழேயும் ரூம்கள் உள்ள வீடு எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க. விலை பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 98,00,000 நல்ல ஒரு பிரீமியமான ஒரு டிடிசிபி லேஅவுட்ல வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிக்ஸ் கவர்மெண்ட் வித் வந்து கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, கேட் வந்து இது போட்டு குடுத்துருக்குறாங்க. இது கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 26க்கு 8ங்க. இந்த அகலத்த பார்த்தாலே தெரியும். 26 அடி நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 8 அடி. செட் பேக்கும் வந்து உங்களுக்கு 2 அடி அமைச்சு குடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 3 அடி வருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 459 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ சுற்றிலும் நல்லா வந்து உங்களுக்கு புழக்கத்துக்கு வந்து இடம் இருக்குங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 சோக் பீட் வச்சுருக்குறாங்க. இது டீக்குட்ல வந்து நிலக்கதவுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீக்குட்ல நிலக்கதவு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங், டிவி யூனிட்டு, ஸ்பாட் லைட்டு எல்லாமே வந்து ஒரு நவீனத்துவமான ஒரு முறையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிளே உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாலுக்கு மட்டும் போடாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூமுக்கும் இந்த அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய வீடுகள கட்டினவருங்க இவரு சார். ஏற்கனவே வந்து நிறைய வீடுகள் கட்டினவரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா, மெயினா 24க்கு 16ங்க. நல்லா ஒரு பெரிய லிவிங் ஹாலுங்க. எல்லாமே ஒரு 20க்கு மேலே உள்ள லிவிங் ஹால் இருக்கிற வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 24க்கு 16ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வுட்டன் ஃபினிஷ்லேயே வந்து குடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12க்கு 12ங்க. இதுலேயும் ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட்லாம் குடுத்துருக்குறாங்க. வார்ட்ரோப் அமைச்சு குடுத்துருக்குறாங்கங்க. டபுள் டோன்ல பார்த்தீங்கன்னா, 2 கலரில் வரக்கூடிய வார்ட்ரோப் வந்து யுபிவிசி டோர் வந்து அமைச்சு குடுத்துருக்குறாங்க. இதோடைய இது பார்த்தீங்கன்னா, ஹைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 அடிக்கு குறையாம இந்த உயரத்தையும் வந்து உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. ஏன்னா, உங்களுக்கு சீலிங் ஹைட் இருந்தா தான் உங்களுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன், இந்த வெளிச்சம் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ டியூப்ளெக்ஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டையும் நம்ம ரொம்ப இதா பார்க்கணும். இதுவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு டைல் ஃபினிஷ் குடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் குடுத்துருக்குறாங்க. இது கிச்சன் ஏரியாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா, இதுவும் 12க்கு 12ங்க. ஒரு இது டைனிங் ஹாலோடயே வந்து இத அட்டாச் பண்ணி குடுத்துருக்காங்க. 2வது இது என்னென்னா, எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து டோர்ஸ் எல்லாமே இந்த லாஃப்ட் டோர்ஸ் எல்லாமே போட்டு குடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி குடுத்துருக்குறாங்க. கிரானைட்டில் வந்து டேபிள் டாப்பை வந்து அமைச்சு குடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழேயும் வந்து இந்த திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ட்ரே வச்சு குடுத்துருக்காங்க. மேலே அரஜாமான் வைக்கிறதுக்கு தேவையான அந்த பாக்ஸஸ்லாம் அமைச்சு குடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு அழகான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தரை மார்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒயிட் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணி குடுத்துருக்குறாங்க. பின்னாடியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோர் வந்து அமைச்சு குடுத்துருக்குறாங்க. இந்த கோத்ரேஜ் டோர் பார்த்தீங்களா தெரியும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்டடான அந்த கோத்ரேஜில் தான் வந்து போட்டுருக்காங்க. கொல்லைப்புழக்கமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்டு குடுத்துருக்காங்க. மாடிப்படியும் உங்களுக்கு கிரானைட்லேயே வந்து அமைச்சு குடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. கைப்பிடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூம்ங்க. அது உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பால்கனி பார்த்தீங்கன்னா 12க்கு 7ங்க. 12க்கு 7ங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லிவிங் ஸ்பேஸ் அளவுக்கு வந்து குடுத்துருக்குறாங்க. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஒரு 5, 6 பேர் உட்காந்து நீங்க உட்காந்து பேசுகிற அளவுக்கான இடத்த வந்து குடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, இதாங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து 11க்கு அதாவது 12க்கு 15ங்க. ஆல்மோஸ்ட் வந்து 11.9 இன்ட்டு 14.8ங்க. பெரிய பெட்ரூம் இது உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்டாச்டு டாய்லெட்டு. மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பீமு, காலம் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டடாக தாங்க இது வந்து ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டோட தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஹாலுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியரஸ்ட் வந்து 12க்கு 12 இருக்குங்க. இந்த கீழ் ஹாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரே சேம் சைஸில் குடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டு வந்து டைல்ஸ் ஒட்டி குடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு 98 லேக்குக்கு வந்து என்ன மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ, ஒரு கார்னர் பிளாட்டில ஒரு 30 ஃபீட் கார்னர் பிளாட்டில கவர் பண்ண முடியுமோ, அத கவர் பண்ணி குடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு டெரஸ் பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு வந்து ஒரு 12க்கு 11.9க்கு 16.5ங்க. இதுவும் பெரிய டெரஸுங்க. நீங்கள் உட்காந்து ஈவினிங்கில டீ சாப்பிட்றதுக்கு, துணி காய போடுறதுக்கு, நீங்கள் சர்வீஸ் ஏரியா எல்லாமே வச்சுருக்காங்க. மேலேயும் உங்களுக்கு மாடிப்படி குடுத்துருக்குறாங்க. நெறைய பேர் வந்து ரொம்ப மெயினான இந்த ம ம இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இந்த இருக்கிற ஏரியால எதுவும் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இடங்க. வீட பார்க்கணுங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.